Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டினியூஷன் ஆஃப் லெக்சர் 2 லெக்சர் இது வந்து லெக்சர் 3. ஸோ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸோ வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸில் சொல்யூஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து மோஷன் ஆஃப் ஸோ சில பாயிண்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட் டிஸ்கஷனில் இருந்து கொஞ்சம் கண்டினியூட்டியாக சொல்லலான்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது மோஷன் ஆஃப் லீனியர் அண்ட் ஆங்குலர் SHM கம்பேரிசன் நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருந்தோம் லெக்சர் 2ல். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆங்குலர் SHM அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லீனியர் SHMன்றதை பார்த்துருந்தோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வெலாசிட்டி அண்ட் மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்னா இந்த கர்வ் வந்து இந்த டாட்டட் கர்வ் இருக்கு இல்லையா, இந்த டாட்டட் கர்வ் இட்ஸ் நத்திங் பட் ட்ரேஸ் ஆஃப் த பாத் ஆஃப் மாஸ் m. ஸோ மாஸ் m வந்து என்ன பார்த்து ட்ரேஸ் அவுட் பண்ணுதோ அதை வந்து அப்படியே நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் வாட், இந்த கர்வ் எது மாதிரி இருக்குது, இட் இஸ் நத்திங் பட் அ சைனசாய்டல் கர்வ். சைனசாய்டல் கர்வ்னா என்னது, சைன் இல்லை சைன் ஃபங்க்ஷன் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் படிச்சிருப்போம். அந்த மாதிரி உள்ளது தான் சைனசாய்டல் கூப்பிடுவோம். டேனை வந்து சைனசாய்டல்னு சொல்ல மாட்டோம். ஸோ இட் இஸ் கண்டினியூஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள். ஸோ அது வந்து சைனையும் காசையும் சைனசாய்டல் கர்வ் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த பிளாக் ஆஃப் மாஸ் m வந்து மேக் பண்ணுற பாத், ட்ரேஸ் அவுட் பண்ணுற பாத் தான் இது நம்மளுக்கு சைனசாய்டலாக இருக்குன்றது நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ அதுதான் இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ த பொசிஷன் எக்ஸ் ட்ரேஸ்ட் பை மாஸ் m இஸ் சைனசாய்டல். சைனசாய்டல் மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் சைன் இல்லைனா காஸ். அதுவும் அது மாதிரியான கர்வ் மாதிரி தான் இருக்குது இல்லையா, ரைட். சரி, இப்போது லீனியர் SHM இன் கிரவுண்ட் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம SHM வந்து பார்த்தோம் கரெக்டாக, ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் வந்து பார்த்தோம். அதில் முக்கியமான பாயிண்ட்டை ஒரு சின்ன பாயிண்ட்டை ஒரு பாயிண்ட் மட்டும் ஐ ஹவ் லெஃப்ட். என்ன ஆகுதுன்னா நம்ம படித்தது அங்கே லீனியர் SHM வந்து கிரவுண்டில் வந்து படித்தோம். அதாவது ஒரு லீனியர் SHM வந்து கிரவுண்டில் இருக்கும்போது உள்ள கேஸ் தான் நம்ம அங்கே படித்தோம். ஓகே, ஸோ ஏன் அப்படி, என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம அங்கே கேல்குலேட் பண்ணும்போது எப்படி கேல்குலேட் பண்ணியிருந்தோன்னா ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் பிளாக் மாஸ் எம்மோட கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பிளாக் ஆஃப் மாஸ் எம், இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்ன பார்த்தோம், டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் ஆர் லீனியர் SHMன்றது பார்த்தோம். அதை EAல ரெப்ரசன்ட் பண்ணோம். இது எப்போ அப்படின்னா கிரவுண்டில் வந்து அந்த ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் இருக்கும்போது. ஓகே, யூஎஸ்ன்றது என்னது, ½ kx², ஸ்ப்ரிங்கோட கைனட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் அதே மாஸோட கைனட்டிக் எனர்ஜி நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ½ m ω² A² - x². ஓகே, இதை நம்ம பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கர்வ் கிடச்சிது, ரைட்டா. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் SHM கெப்ட் அட் ஹைட் h. ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் நம்ம லீனியர் SHM வச்சோம் அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் கெப்ட் அட் ஹைட் h ஸோ தட் த பிளாக் ஹஸ் ஆல்ரெடி அ பொட்டென்ஷியல் எனர்ஜி U0 is equal to mgh. ஸோ இந்த நம்ம பிளாக் இருக்குது இல்லையா மாஸ் m, அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு நம்ம கொண்டு போனாலே அதுக்கு என்ன வந்துடும், it will have a potential energy. ஓகே, அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ கிரவுண்டில் இருந்து நீங்கள் மேலே கொண்டு போயிருக்கோம். இது பாருங்கள், இது வந்து நம்மளோட கிரவுண்டு, திஸ் இஸ் கிரவுண்ட்லேருந்து சம் ஹைட் வந்து நம்ம கொண்டு போயிருக்கோம் மேலே. ஓகே, ஸோ இங்கே மேலே தான் நம்மளோட ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் இருக்குது. இப்போ இந்த மாஸ் எம்முக்கு என்ன இருக்குமா, இட் will have a potential energy. இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு பேர் என்னென்னா கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, mgh. ஓகே, ஸோ நீங்கள் ஏர்த்தை வந்து மீன் பொசிஷன், ஏர்த்துலேருந்து கிரவுண்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டோன்னா கிரவுண்ட்லேருந்து h ஹைட் வந்து மேலே இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி வச்சுருக்கு, mgh. ஸோ ஒரே ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான், நம்ம டோட்டல் எனர்ஜி வந்து கிரவுண்டில் இருக்கும்போது US + KESன்னு பார்த்தோம் கரெக்டாக. இங்கே என்னென்னா U0 + US + KES, அதாவது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் நீங்கள் டோட்டல் எனர்ஜியோட சேர்த்துக்கணும். ஏன் இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங்கில் சம்டைம் வந்து கிரவுண்டை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வைக்காமல் கிரவுண்ட்லேருந்து சம் ஹைட்டில் வந்து லீனியர் SHM இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே,
இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து இந்த தடவை நீங்கள் எப்படி எழுதணும்னா டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜினா half kx². அப்புறம் என்னது நம்மளுக்கு கிரவுண்ட்லேருந்து சம் ஹைட்டுக்கு போனனால நம்ம என்ன எழுதணும், u0 எழுதணும். ஓகே, ஸோ we can see that at a general displacement x the potential energy is u0 plus spring potential energy. u0 என்றது mgh. ஓகே, கிரவுண்ட்லேருந்து we need to measure. சரி, இப்போ கைனடிக் எனர்ஜி வந்து யூஸ்வலாக கைனடிக் எனர்ஜியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி இது பண்ணது தான். ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன வரப்போகுது, E வந்து என்ன வரப்போகுதுன்னா u0 plus us plus kes. ஸோ u0ன்றது யாரால் வருது, கிரவுண்ட்லேருந்து சம் ஹைட்டுக்கு மாஸை கொண்டு போயிருக்கோம். ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டமில் மாஸ் எம்முக்கு, ஸோ அதனால் ஏற்படக்கூடியது. யூஎஸ்ன்றது எலாஸ்டிக் லைக் ஸ்ப்ரிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி வி கேன் சே. அதுக்கப்புறம் வந்து கேஇஎஸ் வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாஸ். சரி, இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் வருது. ஸோ எல்லா இதுலேயும் காமனாக u0 இருக்கா, பட் கைனடிக் எனர்ஜி டீயில் வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு ஏற்கனவே உள்ள எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இந்த இது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா பாஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இங்கேயும் என்னது, u இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா u0 வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்குது, இட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ ½ m ω² a². ஓகேவா, இப்போ அட் மீன் பொசிஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸில் x is equal to 0 தான் மீன் பொசிஷன். யூ கேன் see it. நம்மளோட யூஸ்வல் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் தான்ப்பா. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட், மீன் பொசிஷன். ஓகே, m is equal to x is equal to 0. ரைட், ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா அட் மீன் பொசிஷனில் இதுதான் நம்மளோட EUTயோட எக்ஸ்பிரஷன். இங்கேயே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மினிமம் இயர், ஏன்னா x is equal to 0ன்னு போட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆகிடும். ஸோ u is equal to minimum value. பட் இதே இடத்துல மீன் பொசிஷனில் தான் என்னது, கைனடிக் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். நம்ம இதை தான் அப்சர்வ் பண்ணணும். பட் ஸ்டில் த E is equal to டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நம்ம லாஸ்ட் கேஸில் கிரவுண்டில் இருக்கிற கேஸ்லேயும் இதே தான் நம்ம பார்த்தோம், மீன் பொசிஷனில் தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, அதே மாதிரி அட் த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸில் கைனடிக் எனர்ஜி 0, ஏன்னா ரெஸ்ட்டில் இருக்கும். அட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் +or-a, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்றது +or-a, அந்த இடத்துல இட் வில் பி அட் த ரெஸ்ட். ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் 0, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் u0 plus ½ ka². ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் அங்கே தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். பட் ஸ்டில் திஸ் வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ இந்த கர்வ் வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க 3 பேரையும். இது வந்து என்னது, நம்மளுக்கு டோட்டல் எனர்ஜி. ஓகே, ஸோ மற்றவங்கள எல்லாரையும் பிளாட் பண்ணியிருக்காங்க. இது இனிஷியலாக இருக்கக்கூடிய இது வந்து என்ன அப்படின்னா திஸ் ஹைட் இஸ் நத்திங் பட் u0. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் லே mgh. ஸோ அதனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொஞ்சம் மேலே போயிடுச்சு, ரைட்டா. ஸோ இந்த கர்வை நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா எனர்ஜி எக்ஸ்பிரஷன்ஸை we will have this one. Okay, so 3 graphs are shown in the figure. ரைட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சம் இது வரைக்கும் படித்ததுலேருந்து ஒரு ஃபியூ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஸ்கிரைப் த மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆக்டட் அப்பான் பை அ ஃபோர்ஸ். 3 ஃபோர்ஸ். இப்போ ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிக்கல் மேலே என்ன ஆகுது அப்படின்னா 3 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. 1 2 3 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. டிஸ்கிரைப் த மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்றான். இந்த 3 பார்ட்டிக்கலால் 3 ஃபோர்ஸால் ஏற்படக்கூடிய மோஷன் வந்து எப்படி இருக்கும் ஒரு பார்ட்டிக்கல் மேலே அப்படின்னு கேட்குறான். சரி, இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து x is equal to 0, இது x is equal to 2, இது -2. ஓகே, நான் வாண்டடாக தான் +2 -2 எடுத்திருக்கேன். ஓகே, x is equal to +2. இப்போ வந்து ஒரு மாஸ் m வந்து m இருக்குது. ஓகே, இட் கேன் பி எனிவேர் இன் திஸ் ஆக்சஸ். ஓகே, பிளெயினில் எங்கேனாலும் இருக்கலாம். நான் இங்கே போட்டுக்கிறேன், நடுவில் போட்டுக்கிறேன். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் டேக் திஸ் கர்வ். f is equal to -2 x -2 whole power 3. ஓகே, இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதோட பிஹேவியரை ஸோ
ஸோ 3 பொசிஷனில் எடுத்துக்கலாம். அதாவது இந்த லொக்கேஷன்ஸில் எடுத்துக்கலாம். 3 லொக்கேஷன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் x is equal to 0ன்னு போட்டிங்கன்னா இது என்ன வரும் உங்களுக்கு? x is equal to 0, அதாவது ஈக்குவல் டு 2ன்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். இதை டைரெக்டாக உங்களுக்கு நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ண முடிஞ்சால் கிராஃப் பிளாட் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணுறோம். பட் கிராஃப் பிளாட் பண்ண முடியலன்னா இப்படி தான் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ x is equal to 2ன்னு அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x is equal to 2ன்னு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 0ன்னு வருமா? ஸோ when the mass is present at x is equal to 0, force வந்து என்னது? இந்த block of mass மேலே 0. இப்போ இதே நான் வந்து கிரேட்டர் தென் 2 கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடு போகிறேன். ஓகே, போனால் என்ன ஆகும்? நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக? ஸோ எஃப் இஸ் நெகட்டிவ் வேல்யூ. அதாவது என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது? இட் இஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஓகே, ஆனால் இதே மட்டும் 2க்கு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரேன். அதாவது ஒரு 1.5 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது? இட் இஸ் டுவர்ட்ஸ் ரைட். அதாவது இது நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். அதாவது ஹார்மோனிக் மோஷன்ஸ், அதாவது ஆசிலேட்டரி மோஷன்ஸ்க்கு ரைட் ஹேண்ட் சைடு போனால் ரைட் ஹேண்ட் சைடு சிஸ்டம் இருந்துச்சுன்னா இட் ஷுட் புஷ் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்றது என்னது? ஃபோர்ஸ் வந்து எந்த இடத்துல 0வாக இருக்குன்றது நம்ம பிகினிங்லேயே ஃபஸ்ட் லெக்சரில் இதை பற்றி பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி இதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் கேஸ் நம்ம ஃபஸ்ட் லெக்சரில் படிக்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருந்துச்சு. இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வந்து மீன் பொசிஷனாக இருந்திருக்கும். அதாவது ப்ராப்ளம் வந்து இப்படி இருந்ததுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வந்து மீன் பொசிஷனாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது ப்ராப்ளமில்? x minus 2 whole power 3ன்னு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? x is equal to 2 தான் இங்கே மீன் பொசிஷன். ஏன்னா அதை சுற்றி தான் மோஷன் வரப்போகுது. நான் x is equal to 2லேருந்து கொஞ்சம் ரைட்டு போனால் லெஃப்ட்டில் புஷ் பண்ணும், x is equal to 2லேருந்து லெஃப்ட் போனால் ரைட்டு புஷ் பண்ணும். ஸோ தட் இஸ் த மீன் பொசிஷன். ஓகே, ஸோ இது வந்து ஆசிலேட்டரி மோஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஆசிலேட்டரி மோஷன். ஆனால் சிம்பிள் ஹார்மோனிக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா f should be proportional to minus x. இப்படி இருந்தால் தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? SHMன்னு சொல்லலாம். ஸோ இந்த மோஷன் வந்து என்னது? ஆசிலேட்டரி பட் இட் இஸ் நாட் சிம்பிள் ஹார்மோனிக். ஸோ த மோஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் வாட்? ஆசிலேட்டரி பட் இட் இஸ் நாட் சிம்பிள் ஹார்மோனிக். ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து they have given a force F is equal to -2 செகண்ட் ஃபோர்ஸ் பாருங்கள். this is the force. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா x is equal to greater than x is equal to 2 பார்த்தா ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்ட் ஆகுதா? ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ வரும். f will be negative. it represents the forces in the negative direction. x is equal to 2ன்னு போட்டு பாருங்கள், 0ன்னு வரும். இந்த இடத்துல it is force is 0. ஆனால் நான் x is equal to +2லேருந்து இன்னும் கொஞ்சம் நான் லெஃப்ட் வந்தேன் அப்படின்னா it will be still what? லெஃப்டில் தான் போகும் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி இட் இஸ் இன் நெகட்டிவ் டைரக்ஷன். இது வந்து இப்படி கம்ப்ளீட்டாக ஃபோர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடே இருந்தால் என்ன ஆகும்? இட் ஷுட் கம் டு த மீன் பொசிஷன். ஆசிலேஷன் மோஷனில் வந்து மீன் பொசிஷனை பார்த்து தான் ஃபோர்ஸஸ் எப்போவுமே ஆக்ட் ஆகணும். பட் ஆனால் இது வந்து எப்போவுமே டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கனால இது வந்து என்னது? இட் இஸ் நாட் அட் ஆல் ஆசிலேட்டரி. ஃபஸ்ட்டு this is not at all a oscillatory motion. இதுக்கு வந்து rectilinear motion சொல்லிடுறாங்க. ஓகே, rectilinear motion, oscillatory motion இதை சொல்ல முடியாது. பட் ஆனால் தேர்ட் ஒன்னை பாருங்கள். தேர்ட் ஒன் பார்க்கும்போது நம்ம பிகினிங்கில் உள்ள கேஸ் மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா x is equal to 2ல் f is equal to 0 தான். பட் ரைட்டு போனீங்கன்னா it will try to the force will be negative. கொஞ்சம் நீங்கள் வந்து x is equal to 2ல் லெஃப்ட் போனீங்கன்னா ஃபோர்ஸ் will be towards right. ஸோ மீன் பொசிஷனை பார்த்து வரனால இது நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன சொல்லலாம்? ஒரு ஆசிலேட்டரி மோஷன். இது SHM அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் த ஆசிலேஷன் இஸ் கால்ட் அஸ் SHM. அதாவது f should be proportional to -x. இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து டைரெக்டாக f is equal to -2x மட்டும் இருந்துச்சுன்னா டைரெக்டாக சொல்லுவோம். இங்கே இன்டைரக்டாக எப்படி இருக்குது அப்படின்னா f is equal to -2x plus 4ன்னு இருக்குது. பட் எனிவே இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு -x. ரைட்டா?
ஸோ இது ஆசிலேட்டரி மோஷனாகவும் இருக்குது, அதே நேரத்தில் எஸ்ஹெச்எம்மாகவும் இருக்குது. ஸோ தேர்ட் ஒன் இஸ் போத் ஆசிலேட்டரி அண்ட் எஸ்ஹெச்எம்னு சொல்லலாம். ஓகே ரைட். இப்போ அடுத்து மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் இன் எஸ்ஹெச்எம் இஸ் 16 சென்டிமீட்டர் per second square and the maximum velocity is 8 centimeter per second. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, find the time period and amplitude of oscillation. ஓகே, ப்ராப்ளமில் ரொம்ப கிளியராக கொடுத்துட்டா the maximum acceleration of the particle in SHM. ஸோ particle is in SHM motion. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து தியரிஸ் படிக்கும்போது மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஏ ஒமேகா ஸ்கொயர், கரெக்டாக? அதே மாதிரி மேக்ஸிமம் வெலாசிட்டின்றது ஏ ஒமேகா, ரைட்டா? ஸோ இவன் வந்து மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டா மேக்ஸிமம் வெலாசிட்டி கொடுத்துட்டான். இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், டி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ தட்ஸ் வாட் தே அப்டேட் இயர். ஓகே, அதாவது ஏ மேக்ஸோட வேல்யூ என்னது, 16 சென்டிமீட்டர். ஜென்ரலாக இதில் வந்து நீங்கள் எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றிருங்க, அதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஃபஸ்ட்டு திங் யூ நீட் டு டூ தட் ஒன். ஸோ 16 × 10⁻² meters per second square, ரைட்டா? இப்போ ஏ ஒமேகா ஸ்கொயரை நீங்கள் எப்படி எழுதலாம், ஏ ஒமேகா இன்ட்டு ஒமேகான்னு எழுதலாமா? ஏ ஒமேகான்றது என்னது, மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஸோ நம்மளுக்கு சென்டிமீட்டரில் இருக்கிறது மீட்டருக்கு மாற்றிடும், ரைட்டா? ஸோ என்ன வரும் உங்களுக்கு, 8 × 10⁻² மீட்டர் பர் செகண்ட் ஒமேகான்னு வரும். ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒமேகாவோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 2 ரேடியன் பர் செகண்ட் வரும். ஓகே, இது ஒமேகா தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒமேகா தெரிஞ்சிச்சுன்னா வாட் யூ கேன் டூ, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t, யூ கேன் ஃபைண்ட் t, ரைட்டா? இப்போ ஆம்ப்ளிடியூட் எப்படி கண்டுபிடிக்கலாம், வி மேக்ஸ் நம்மளுக்கு தெரியும், இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்மளுக்கு ஒமேகா தெரியும், வி மேக்ஸ் தெரியும், ஏ கண்டுபிடிச்சிடலாம்ல. ஏவோட வேல்யூ என்ன வருதான், 4 சென்டிமீட்டர். மீட்டரில் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, ப்ராப்பராக யூனிட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ வி மேக்ஸ் என்ன வந்துச்சு, 8 சென்டிமீட்டர் பர் செகண்டா? ஸோ நம்மளுக்கு வந்து ஒமேகாவோட வேல்யூ என்ன வந்துச்சு, 2 ரேடியன் பர் செகண்ட், கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதுனீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, 4 சென்டிமீட்டர் நம்மளுக்கு வரும். ஓகேப்பா? ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சரி, இப்போது எஃப்எக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் பாடி இன் எஸ்ஹெச்எம். ஒரு பாடி வந்து எஸ்ஹெச்எம்மில் இருக்கான், கண்ட்ரோலில் இருக்கான். ஓகே, எஸ்ஹெச்எம் மீன்ஸ் இட் இஸ் இன் எஸ்ஹெச்எம் மோஷனில் இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்க எஃப் வந்து நியூட்டன் யூனிட்டில் இருக்கான், அதே மாதிரி எக்ஸ் வந்து எதில் இருக்கான், யூனிட்டு மீட்டரில் இருக்கான். ஸோ மாஸ் ஆஃப் த பாடி இஸ் 1 kg. ஓகே, mass of the body is 1 kg. Find time period of the oscillation சொல்கிறான். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இவன் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனில் நீங்கள் 4x அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா -4xன்னு வரும். இதை நீங்கள் எதோட கம்பேர் பண்ணலாம், யூ கேன் கம்பேர் திஸ் ஒன் வித் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். F is equal to -kx. ஓகே, கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இது பார்த்தோன்னே நம்மளுக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே ரைட். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா இது வேறு மாதிரியும் அப்ரோச் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். F is equal to -kx. ஏன்னா லீனியர் எஸ்ஹெச்எம்ல என்ன ஃபோர்ஸ் எக்ஸிக்யூட் ஆச்சு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எக்ஸிக்யூட் ஆச்சு. F is equal to -kxன்னு. இங்கே k வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்னவா எடுத்துக்கலாம், 4ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ 4ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ணி படிக்கும்போது என்ன பார்த்தோம், ஒமேகா t is equal to 2πm/k. இதில் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே,
ஸோ மாஸ் ஆஃப் த பாடி வந்து 1 kgன்னு கொடுத்துட்டான். சரி, எனக்கு இது இன்னும் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா F is equal to minus kxன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா F என்ன வரும் உங்களுக்கு? இப்படி எழுதுங்க. எம்மோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 kgன்னு தெரியும். ஸோ 1 kg அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஃபைனலி வாட் எக்ஸ்பிரஷன் we will have? மைனஸ் kxன்னு கிடைக்குமா? ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே வந்து ஸ்டாண்டர்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருக்கோம். என்னது இது? d square x by dt square will be equal to மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்டான இதையும் அதையும் நம்மளுக்கு கிடைச்சதையும் பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, பட் நெகட்டிவ் வேல்யூஸ் இஸ் நாட் அலவுட். ஓகே, ஒமேகா cannot take நெகட்டிவ் வேல்யூஸ், ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ ஃபைனலி இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆன்சர் வந்து t வந்து உங்களுக்கு 5 செகண்ட்ஸ்ன்னு வரும், விச் இஸ் சேம் ஆஸ் ஏற்கனவே உள்ள ஆன்சர் மாதிரி இது நம்மளுக்கும் வரும். ஓகே, சரி, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். A linear harmonic oscillator has a total mechanical energy of 200 joules. ஸோ ஒரு லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் என்னது? நம்மளோட SHM லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேஷன் ஆஸ் அ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அந்த சிஸ்டம்க்கு? நம்மளுக்கு நல்லாவே தெரியும் லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இஸ் நத்திங் பட் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம், ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் ஆர் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் அப்படின்லாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட்னு தெரியும், கரெக்டாக? சரி, இப்போ த டோட்டல் பொட்டென்ஷியல் ஆஃப் இட் இன் மீன் பொசிஷன். ஜென்ரலாக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டில் SHM வச்சுருந்தோம் அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் கிரவுண்டில் இந்த ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா மீன் பொசிஷன் x is equal to 0ன்ற இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? 0ன்னு இருக்கும், கரெக்டாக இல்லையா? கிரவுண்டில் இருக்க கேஸ் நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். லெக்சர்ஸில் கொஞ்சம் பேக்வர்ட் போய் பார்த்தீங்கன்னா மீன் பொசிஷனில் u is 0ன்னு வந்துச்சு. ஆனால் இவன் என்ன கொடுத்துருக்கான் மீன் பொசிஷனில்? மீன் பொசிஷன் இஸ் நத்திங் பட் எந்த இடத்துல வந்து இட் கேன் பி எனிவேர், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கர்வ். ஏன்னா நம்ம இப்போ தான் ஒரு கர்வ் கூட பார்த்தோம், f is equal to -2 x -2 இதெல்லாம் பார்த்தோம். ஸோ f is equal to -2 x -2ன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து மீன் பொசிஷன் இந்த இடத்துல எங்கே வந்துச்சு? x is equal to 2ன்னு வரும். இதே f is equal to -2x இருந்துச்சுன்னா x is equal to 0 தான் மீன் பொசிஷன். ஸோ மீன் பொசிஷன் எங்கே இருக்குன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஓகே, இப்போ somewhere they told that the mean potential energy is at the mean position is 50 joules. ஓகே, சரி, மீன் பொசிஷனில் நான் ஜீரோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த சிஸ்டம் வந்து கிரவுண்ட்லேருந்து சம் ஹைட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, கிரவுண்ட்லேருந்து சம் ஹைட்டில் இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு படித்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் ஜீரோ அட் மீன் பொசிஷன் வரும். ஓகே, ஸோ நம்ம இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் மீன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா u0 அவன் சொல்ல வரான், ரைட்டா? ஸோ u0 தான் என்னது நம்மளுக்கு 50 joules. ஃபைண்ட் த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறான். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்றது என்னது? u0 plus us plus kinetic energy of the mass. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கான்? u0 கொடுத்துட்டான். ஸோ ஃபைனலி u0 கொடுத்தனால நீங்கள் இதை எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம்? us plus kes போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 150 ஜூல்ஸ்ன்னு வருமா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிலேஷன். ஏன்னா இப்போ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணோன்னா மீன் பொசிஷனில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? u0. ஓகே, ஸோ கரெக்டாக பார்த்தா இதுலேருந்து நீங்கள் அடுத்து என்ன சொல்லலாம்? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்றான். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜினா என்ன அர்த்தம்? மீன் பொசிஷனில் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US should be மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வரும்போது எந்த டேர்ம் ஜீரோவாக இருக்குன்றதை பார்க்கலாம். அதை வச்சு we can answer this question. ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வந்து எங்கே வருது? US is equal to 0. ஏன்னா half kx² மீன் பொசிஷனில் x is equal to 0 இல்லை. ஸோ US அப்போ தானே 0 ஆகும். ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எங்கே எடுக்கும்? மீன் பொசிஷனில் எடுக்கும். மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ எடுக்கும்? when x is equal to at extreme பொசிஷன்ஸில் எடுக்கும். மினிமம் பொட்டன்ஷியல்
ஓகே, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியும் மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜியுமே ரெண்டுமே ஒரே இடம் தானே, கரெக்டு தானேப்பா? ஸோ இந்த இடத்துல தான் என்னது u தான் என்னது நம்மளுக்கு u0 ப்ளஸ் யூஎஸ், இதோட வேல்யூ தான் என்னது இது. ஸோ இந்த இடத்துல யூஎஸ் வந்து நம்மளுக்கு என்னது 0. ஏன்னா மீன் பொசிஷனில் தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி நடக்கும், மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி நடக்கும். மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் வாட், u0 ப்ளஸ் யூஎஸ். யூஎஸ் வந்து இங்கே 0. ஸோ யூவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது நம்மளுக்கு 50 ஜூல்ஸ். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்றது என்னது? ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி பற்றி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி சொல்லும்போது யூஎஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 0, கரெக்டாக? ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து நீங்கள் கொண்டு வரலாமா? ஸோ யூஎஸ் வந்து 0 ஆகிடும். அப்போ தான் என்னது மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ 150 மைனஸ் யூஎஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? யூஎஸ் வந்து இங்கே 0 இல்லை, மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்போ யூஎஸ் வந்து 0. ஸோ வாட் இஸ் த வேல்யூ? 150 ஜூல்ஸ். ஓகே, ஸோ திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கப்பா. ப்ராப்ளம்ஸில் நம்ம எல்லாமே பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஓகே, சரி, இப்போ மூணாவதாக சொல்லியிருக்கான் பாருங்கள், பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ். எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமம், அங்கே மினிமம் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ 0. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே இந்த எக்ஸ்பிரஷன் தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும்ல, இந்த எக்ஸ்பிரஷன் தானே எழுதணும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வச்சு பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸ் ஈக்குவல் டு 50. கைனடிக் எனர்ஜி இந்த இடத்துல என்னவாக இருக்கணும்? எக்ஸ்ட்ரீம் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் மேக்ஸிமம். ஸோ திஸ் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி எஸ் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு மேக்ஸிமம். பட் கைனடிக் எனர்ஜி என்ன வரும் 0. ஸோ இதில் வந்து ஆன்சர் என்ன வரும் 150. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜின்னும் போது நம்ம இவரையும் சேர்த்து தான் சொல்லணும். ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் அவங்க கேட்கல. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா u0 ப்ளஸ் யூஎஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? நம்மளுக்கு 200 அப்படின்னு வரணும். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இவன் யூ மேக்ஸ்ன்னு இவன் சொல்லும்போது இவன் எதை சொல்ல வரான்னா, கிராவிடேஷனலையும் சேர்த்துக்கிறான், ஸ்ப்ரிங்கோடதையும் சேர்த்துக்கிறாங்க. ஸ்ப்ரிங் என்னது யூஎஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. ஸோ மினிமம்னும் போது 50, which is nothing but what, u0. ஓகே, ஸோ நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கரெக்டாக வரும். ஓகே அப்பா, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ என்ன கேட்டிருக்கான், பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்ஸ் SHM. ஸோ SHM இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி இஸ் கைனட்டிக் அண்ட் வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி when the displacement is 1/2 of the amplitude. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி இதில் என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சிஸ்டம், ஏன்னா இவன் வந்து கொஸ்டினில் வந்து சிஸ்டம் வந்து கிரவுண்டில் இருக்கா அப்படின்றது கொடுக்கல. அவன் எதுவுமே கொடுக்கலன்னா நம்மளுக்கு u0 எலிமினேட் பண்ண தான் ட்ரை பண்ணணும். u0 என்னது கிரவுண்டில் இருக்க கேஸில் u0 = 0. ஸோ அந்த கேஸை நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா கால்குலேஷன் ஈஸி, அவன் கேட்குறத நம்ம உடனே ஆன்சர் இது பண்ண முடியும். ஓகே, ஸோ வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி இஸ் கைனட்டிக் அண்ட் வாட் ஃப்ராக்ஷன் இஸ் பொட்டன்ஷியல் கேட்குறான். when the displacement is 1/2 of the amplitude. இதுக்கு என்ன அர்த்தம், டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது எக்ஸு, எவ்வளோ half of the amplitude, ப்ளஸ் ஆர் மைனஸ் a/2, கரெக்டாக இல்லையா? 1/2 of the amplitude, ஏன்னா ப்ளஸ் a/2வும் பாசிபிள், மைனஸ் a/2வும் பாசிபிள். சரி, நம்மளுக்கு நல்லாவே என்ன தெரியும், கிரவுண்டில் இருக்கும்போது டோட்டல் எனர்ஜி இது, கைனட்டிக் எனர்ஜின்றது இது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் வாட், திஸ் ஒன். ஏன்னா இங்கே u0 is equal to 0, ரைட்டா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து x is equal to a/2 போடுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் a/2, மைனஸ் போட்டால் கூட இல்லை ஆன்சர் நம்மளுக்கு அதுதான் வரப்போகுது, ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது கைனட்டிக் எனர்ஜியில். ஸோ இந்த டேர்ம் x is equal to a/2வை கைனட்டிக் எனர்ஜி டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன வருது, k they are getting this expression. ஸோ ஃபர்தராக ஃபைனலி என்னது, டிவைடிங் பை த டோட்டல் எனர்ஜி, அதாவது டோட்டல் எனர்ஜின்றது கைனட்டிக் எனர்ஜியும் சேர்த்தது, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேர்த்தது. இவன் என்ன கேட்டிருக்கான், ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி இஸ் கைனட்டிக். மொத்தமாக டோட்டல் எனர்ஜி இருக்குது, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கைனட்டிக்னு கேட்குறான், ஃப்ராக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணணும்,
கைனடிக் எனர்ஜி நியூமரேட்டரில் போட்டு டினாமினேட்டரில் டோட்டலில் போட்டிங்கன்னா 3/4 வருது. ஸோ தட் இஸ் த ரேஷியோ ஃப்ராக்ஷன். பர்சன்டேஜில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இன்ட்டு 100 ரைட்டா. ஸோ இதே மட்டும் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்க்கும்போது இதே இடத்துல பார்க்கும்போது 1/4ன்னு வருது. ஸோ கரெக்டு தானே? கைனடிக் எனர்ஜிக்கும் இவங்களுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 3/4னா பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இவங்களுக்கும் உள்ள ரேஷியோ 1/4. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது டோட்டல் ஃப்ராக்ஷன் என்ன வரணும்? 1ன்னு வரணும் ரைட்டா. ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் அ சம்மேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரைட்டாப்பா. ஓகே சரி. இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பியில், அட் வாட் வேல்யூ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் த கைனடிக் அண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே அவன் எக்ஸ்ன்னு சொல்ல வரான். ஸோ அட் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆர் த கைனடிக் அண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவலாக இருக்குது. ஸோ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா, பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணியிருக்காங்களா? ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வருது? a/√2ன்னு வருது. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல தான் எப்படி இருக்குது? கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா 1/√2ன்றது என்னது? 0.707. இது வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை டு ரிமெம்பர். ஓகே. ஸோ இதுக்கு என்ன வேல்யூனா உங்களுக்கு ரெண்டு வேல்யூஸ் பாசிபிள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/√2. ப்ளஸ் ஆர் மைனஸும் வரும் ஏன்னா ஸ்கொயரில் இருக்குது இல்லையா. ஸோ 2 வேல்யூஸ் ஆர் இன்சைடு. சரி இப்போ அடுத்து ஸோ இப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் லீனியர் SHM. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே இதோட சொல்யூஷன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இட் கேன் டேக். ஸோ வி நோ a is equal to minus omega square x. கரெக்டாக இல்லையா? இதில் ஏன்றது என்னது? d2x/dt². ஸோ இதை நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதுனீங்கன்னா we will have this expression. இந்த எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் this equation is called as what? Standard differential equation of SHM. ஓகே. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த differential equation ஓட சொல்யூஷன் நம்ம படிக்கணும். Here the solution of this equation means to find x or x of t. ஓகே, xன்னு எழுதலாம் இல்லை x of t. சொல்யூஷன்றது அந்த எக்ஸோட வேல்யூஸ். அதாவது சொல்யூஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷுட் ஆல்சோ கோ டு 0. இப்போ என்ன கேள்வினா எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்கூல் லெவலில் பார்க்கலாம் இல்லை காலேஜ் லெவல், ரெண்டு தான் பிரிக்கிறேன். ஸோ ஃபார் ஸ்கூல் லெவல் பார்க்கும்போது நீங்கள் நீட் JEE இதெல்லாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா we can remember the direct solution of differential equation. டைரெக்டாக இதோட ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. ஸோ காலேஜ் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னு செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த BSc லெவல் JAM CUET இதுக்கெலாம் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களால் இதை சால்வ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதை d² ப்ளஸ் ω² இன்ட்டு x ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் யூ வில் கெட் த ஆஃப்டர் சால்விங் திஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு 4 பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து வரும். ஜஸ்ட்டு கான்ஸ்டன்ஸை வச்சு, ஒன்று சைன் காசு, இன்னொன்று கான்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x is equal to a sin ωt plus phi சொல்யூஷன். திஸ் வில் சாட்டிஸ்ஃபை த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிவன். நீங்கள் எக்ஸை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டபுள் டெரிவேட்டிவ் பண்ணி இது பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ அதே மாதிரி என்ன இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சைன் ஃபங்க்ஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், காஸ் ஃபங்க்ஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி +5 -5 +5 -5. இங்கே சொல்லப்போனால் இங்கே 5 வந்து என்னது நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0வாக இருக்கிற மாதிரி நம்ம கேஸ் கன்சிடர் பண்ணி 4 பாசிபிள் கேஸ் வந்து வந்திருக்கு. +5 -5 +5 -5 ரைட்டா. ஸோ ஆல் த 4 ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை திஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, அதனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், சொல்யூஷன் ஆஃப் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடச்சது இல்லையா. சரி, இதை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ப்ரெடிக்ட் பண்ணோம் பாருங்கள். இந்த லெக்சரோட ஸ்டார்டிங்லேயே ஐ டோல் சம்திங். நம்ம SHM வந்து பண்ணது இல்லையா, அந்த ஆசிலேஷன் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம், அது என்ன கர்வை ட்ரேஸ் அவுட் பண்ணுச்சு, அதோட பாத்து ட்ரேஸ் அவுட் ட்ரேஸ் பண்ணோம் இல்லையா. அது வந்து சைனசாய்டல் சொன்னோன்னா, சைனசாய்டல் மீன்ஸ் வாட், இதோட பாத்தே வந்து சைனசாய்டல் தான் ட்ரேஸ் பண்ணுது. அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்க, சைன் அண்ட் காஸ் வந்து இதோட சொல்யூஷனாக வந்திருக்கு. நம்ம அங்கே வந்து இப்போ ஃபிசிக்கலாக எக்ஸ்பெரிமெண்டலாக அதை நம்ம வெரிஃபை பண்ணோம், பார்த்தோம். அது வந்து இங்கே ப்ரூவ் ஆகிருக்கு பாருங்கள். சைனும் காஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே ரைட்.
ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நம்மளுக்கு கிடைச்ச சொல்யூஷனை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஓகே, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு எழுதியிருக்கு, விச் மீன்ஸ் த ஃபஸ்ட்டு 2 கேஸ் இண்டிவிஜுவலாக. சரி, இந்த அபவ் ஈக்குவேஷன்ஸ் ஒமேகான் இருக்கு இல்லையா, ஒமேகான்றது என்னது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf which is nothing but 2π by capital T, and T என்ன சொல்லுவோம், டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன், F வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். இதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன பண்ணலாம், நியூனும் சம்டைம் தே வில் ரெப்ரசன்ட். ஓகே ரைட். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ 2 விஷயங்கள் பார்க்கலாம், ஃபேஸ் ஆங்கிளும் இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ரீகாலிங் இன் எனி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் லைக் சைன் காஸ் டேன், இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, சைன் காஸ் டேனு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னது, டீட்டாவோட வேல்யூ. இட்ஸ் ஆங்கிள் டீட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போது டீட்டா நீங்கள் என்னென்ன வேல்யூஸ் போட போகிறீங்களோ அதை வச்சு தான் இதோட ஆன்சர் வரும். சைன் 0, சைன் π/2, சைன் π/4, இது எல்லாமே டீட்டாவை டிபெண்ட் பண்ணது தான் அதோட ஆன்சர். ஸோ டீட்டா எவ்வளோ தூரம் முக்கியன்றது தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இதானே நம்மளோட சொல்யூஷன். இதில் இருக்கிற சொல்யூஷனில் இந்த மொத்த பாட்டு இருக்குது பாருங்கள், ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைனு, இந்த மொத்த பாட்டையே நான் எப்படி எழுத போகிறேன், டீட்டா அப்படின்னு எழுதுறேன். ஓகே, இந்த இடத்துல இந்த டீட்டா வந்து தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்குல்ல, இந்த மொத்த பாட்டை டீட்டான்னு எழுதுறேன். ஸோ டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். புரியுதா? ஸோ ஒரு ஆசிலேஷன் ஈக்குவேஷனில் இந்த உள்ளே இருக்கிற பாட்டு இருக்குது பாருங்கள், சைனுக்குள்ளே ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கும்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், சி ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒமேகா டி ப்ளஸ் 5 இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ ஒமேகா டி ப்ளஸ் 5 இதுதான் என்ன டிசைட் பண்ணும், எக்ஸோட வேல்யூயை டிசைட் பண்ணும். கரெக்டாக இல்லையா? ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டீட்டா விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. இப்போ இந்த திஸ் ஆங்கிள் டீட்டாவை தான் நம்ம என்னென்னு கூப்பிட்றோம், ஃபேஸ் ஆங்கிள் அட் டைம் டி. ஃபேஸ் ஆங்கிள் அட் டைம் டி, ஏன்னா அதில் டி டிபெண்டன்ஸ் இருக்குது, அதனால அதையும் சேர்த்துக்கிறோம். ஃபேஸ் ஆங்கிள்னு கூப்பிட்றாங்க, இல்லைனா யூ கேன் டேக் லைக் ஃபேஸ் ஆங்கிள். இப்போ நான் இதே ஃபேஸ் ஆங்கிள் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ல டைம் டி ஈக்குவல் டு 0 நான் எடுத்துக்கிட்டேன்னா டீட்டாவோட வேல்யூ என்ன எடுக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. சி நான் எப்போ ஃபேஸ் ஆங்கிள்லாம் டி ஈக்குவல் டு 0ன்னு போடுறேனோ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ, ப்ளஸ் பை, மேபி உங்களுக்கு ப்ளஸ் π/2, லைக் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸில் ப்ளஸ் π/2 மைனஸ் π/2 ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, டீட்டா உங்களுக்கு இருக்குது ப்ராப்ளமில், லெட் இட் பி ஒமேகா டி ப்ளஸ் π/2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃபேஸ் ஆங்கிள்ன்றது மொத்தமாக சொல்கிறது. இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள்னால் டைம் டி ஈக்குவல் டு 0 அப்போது டீட்டா என்ன வேல்யூ எடுக்கும், டி 0னா டீட்டா வில் பி ஈக்குவல் டு ப்ளஸ் π/2. ஸோ இந்த இடத்துல தான் என்ன சொல்கிறாங்க, இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள். இனிஷியல் மீன்ஸ் டைம் டி ஈக்குவல் டு அப்போது 0 அப்போது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 தான் என்னது நம்மளோட இனிஷியல் ஃபேஸ் ஆங்கிள். புரியுதா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் தீஸ் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் அண்ட் டி ஆர் வேரியபிள்ஸ். நம்மளோட சொல்யூஷனில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து எக்ஸையும் டீயும் என்ன சொல்கிறாங்க, வேரியபிள்ஸ்ன்றாங்க. எக்ஸ் என்னென்ன வேல்யூஸ் எடுக்க முடியும், மைனஸ் ஏலேருந்து ப்ளஸ் ஏ வரைக்கும் தான் எடுக்க முடியும், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ். ஓகே, டைம் வந்து எங்கே எடுக்க முடியும், டைம் வந்து டி ஈக்குவல் டு 0ல் ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதுவும் டி கேன் டேக் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ், இட் கேனாட் டேக் நெகட்டிவ் வேல்யூஸ். அதே மாதிரி ஏ ஒமேகா 5 இருந்துச்சு இல்லையா, இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே ரைட். ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வேல்யூ ஆஃப் தீஸ் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போது நம்ம வந்து ப்ராப்ளமை வந்து இங்கே டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ன்றது என்ன மீன் பண்ணுறான் அப்படின்னா, நம்ம டிசைன் பண்ண போகக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம். இப்போது நான் டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணலாம். இப்போ கேவோட வேல்யூ மாறும், ஸ்ப்ரிங்கை நான் சேஞ்ச் பண்ண கேவோட வேல்யூ மாறும். அதே மாதிரி நான் வேறு எடுக்க ப்ராப்ளம் வேறு மாதிரி ஆகும், டி மாறும். டீன்றது கேபிட்டல் டி, that is time period will change. So for different problems value of these constants a, phi, omega are different. Okay, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ a, phi, omega வந்து எல்லாருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்க, இட் வில் வேரி. ஓகே, ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் yet என்னது, ஆனால் basic nature of solution of all 4 equations are sinusoidal. a, phi, omega வந்து மாறலாம், இப்போ ப்ராப்ளம் மாறலாம், ஆனால் எல்லாரோட பிஹேவியர், அதாவது எல்லாரோட
பாத் எப்படி இருக்கும்? சைனசாய்டலில் தான் இருக்கும். சைன் இல்லை கொசைனில் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ ஃபர்தராக பார்க்கும்போது இதுதான் நம்மளோட சொல்யூஷன், ரைட்டா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. இதை நான் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல். இதெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸாக எடுத்துக்கோங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன், மற்றதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ dt இருக்குது. ஸோ a sin ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஸோ கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்சியேஷன்லேருந்து வெளில எடுத்தீங்க அப்படின்னா சைன் வெளில வந்துடும். ஸோ சைனை ஏ வெளில வந்துடும். ஸோ சைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, ரைட்டா? இப்போ அடுத்து நீங்கள் உள்ளே இருக்கிறது என்ன இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். செயின் ரூல் சொல்லுவாங்க இல்லையா, we need to apply that. So a cos ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஒமேகா மட்டும் வெளில வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வந்து 0 ஆகிடும். ஸோ ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு வரும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இது வந்து வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன். இதை திரும்ப நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ அதோட வேல்யூ என்ன வரும்னா, செக் பண்ணி பாருங்கள், we will have this value ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஒன்று தெரியும். SHMல வந்து இதை நீங்கள் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுத முடியும். ஏன்னா எக்ஸ் வந்து என்னது நம்மளுக்கு இது இல்லையா, இங்கே எழுத முடியும். ஸோ இது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? நம்ம ஒரிஜினலாக நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் உள்ள கண்டிஷன் சொல்லி பார்த்துருக்கோம்ல, ஏஎக்ஸ் ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தோம்ல, அதை வந்து இங்கேயும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ எல்லாமே ஒன்று ஒன்று தொடர்புடையது. சொல்யூஷனில் இருந்தும் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ பட் டைரெக்டாக ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் எடுத்துக்கோங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கரெக்டாக நீங்கள் லெக்சர்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகே, சரி. இப்போ அடுத்து வந்து இதுக்கு நீங்களாக கண்டுபிடிங்க. ஸோ இதில் எக்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் மாஸ் எம்ஐ ரெப்ரசன்ட் பண்ணுது. வின்றது வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிங் SHM. அண்ட் ஏ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் மாஸ் எம் இன் SHM. ஓகே, எல்லாமே அந்த பர்டிகுலர் மாஸோடது தான் இங்கே எக்ஸ் வி அண்ட் ஏ ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, ஸோ டிஸ்கஷன் இஸ் ஓவர்ப்பா. ஸோ லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு லெக்சர்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். எல்லா லெக்சரோட லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வஸ்ட், நீங்கள் இந்த லெக்சரில் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், இது ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஃபீட்பேக் தரனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.